அனைவருக்கும் வணக்கம். உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நமக்கு 30 வினாக்கள் கேட்பாங்க. வினாயன் 1 வினாயன் 20 வரைக்கும் ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள் வீதம், 20 × 2 40 மதிப்பெண்கள். வினாயன் 21 வினாயன் 30 வரைக்கும் ஒரு கேள்விக்கு 1 மதிப்பெண்கள் வீதம், 10 × 1 10 மதிப்பெண்கள். மொத்தம் 50 மதிப்பெண்கள் நமக்கு 30 வினாக்கள். 50 மதிப்பெண்களுக்கு குறைந்தது நம்ம 20 மார்க் எடுத்தால் தான் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் பார்ட் பிக்கான ஓஎம்ஆர் எவாலுவேட் பண்ணி நமக்கு ரிசல்ட் வெளியிடுவாங்க. நீங்கள் 20க்கு குறைவாக எடுத்துட்டிங்கன்னா ரிசல்ட்டே வராது. அது எல்லாருக்குமே தெரிந்தது தான். நமக்கு கொடுக்கக்கூடிய புக்லெட்டு, அதாவது வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் ஒரு புக்லெட் நமக்கு கொடுப்பாங்க. ஓஎம்ஆர் அடிப்படையில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த கொஷின் புக்லெட்டில் மொத்தம் நமக்கு 180 வினாக்கள் கொண்ட புக்லெட் கொடுப்பாங்க. டோட்டல் டைம் டூரேஷன் 3.5 மணி நேரம் எக்ஸாம். மொத்தமாக நமக்கு 3.5 மணி நேரம் எக்ஸாமு, 180 வினாக்கள். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்காக கூடுதலாக 30 நிமிடங்கள் கொடுத்ததால தான் இப்போ 3.5 மணி நேரமாக வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் 3 மணி நேரம் தான் இருந்தது. இப்போ 3.5 மணி நேரம். அதை மொதல் அரை மணி நேரம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. மொத்தமாக உங்களுக்கு 3.5 மணி நேரம் டைம், அவ்வளோதான். அதில் நீங்கள் இந்த 180 வினாக்களுக்கு ஆன்சர் செய்யணும். இவ்வளோதான் நமக்கு விதிமுறைகள். அதனால் நீங்கள் பார்ட்டியை ஈஸியாக குயிக்காக முடிச்சிட்டிங்கன்னா கூட இருக்கிற டைம் நம்ம மேஜரில் கூட பயன்படுத்திக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். மொத்தமாக தான் நமக்கு 3.5 மணி நேரம் 180 வினாக்களுக்கு நீங்கள் ஆன்சர் செய்யணும். அதனால் பார்ட் ஏவும் நமக்கு முக்கியமானது தான். பார்ட் ஏவுக்காக நீண்ட நாட்களில் நம்ம ப்ரிப்பரேஷன் செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது. அதே நேரம் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஈஸியாக நம்மளால் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியம் இருக்கக்கூடாது. அதே நேரம் இதற்காகலாம் ரொம்ப நீண்ட நாட்கள்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மேஜர் நம்ம படிக்க வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்குது. நியூ சிலபஸில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நமக்கு நாட்கள் அதிகமாக தேவைப்படும். அதனால் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்காகலாம் நீண்ட நாட்கள் எடுத்துக்காதீங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நம்ம 50க்கு 40 மார்க் குறையாமல் எல்லாராலையுமே வாங்க முடியும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலான் இருக்கோம். நமக்கு டிஆர்பியால் ஏற்கனவே நடத்தப்பட்ட அது பிஇஓ எக்ஸாமாக இருக்கட்டும், இடைநிலை ஆசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, இப்போ சமீபத்தில் நடைபெற்ற அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம், இதிலிருந்தெல்லாம் கேட்கப்பட்ட பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை ஒரு சிறிய விளக்கத்தோடு நம்ம சேனலில் எல்லா கொஷின் பேப்பருமே கொடுத்தாச்சு. ஏன்னா அந்த வினாக்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு முடிவுக்கு வர முடியுது. என்ன அப்படின்னு கேட்டாலும் இந்த 2 மார்க் செஷனில் அதிகமான அளவு அடிப்படை இலக்கணம் சார்ந்து தான் நிறைய வினாக்கள் கேட்டிருக்காங்க. கிராமர் தெரிஞ்சிருந்தாலே போதும். அதே போல் அந்த 21லேருந்து 30 1 மார்க் கொஷனில் பார்த்தோம்னா அந்த ஆத்தர் நேம் கேட்டிருக்காங்க, சந்திப்பிழைகளை நீக்கி எழுதுக, அதில் வேர்ச்சொல் தருக, இதெல்லாம் வந்திருக்கு. அப்போ நம்ம இலக்கணம் அடிப்படை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு படித்தது எனக்கு இன்னுமே அடிப்படை இலக்கணத்தோடு ஞாபகம் இருக்குது. இப்போ நான் டிஆர்பியால் நடத்தப்பட்ட எல்லா கொஷின் பேப்பரும் பார்க்கும்போது என்னால் 50க்கு 40 மார்க் குறையாமல் எல்லா கொஷின் பேப்பர்லையுமே வாங்க முடியுது. அந்த ஒரு சில செய்யுள் சார்ந்து இருக்கக்கூடிய வினாக்கள் தான் என்னால் ஆன்சர் ஒரு சில வினாக்களுக்கு விடை கண்டுபிடிக்க முடியல. மற்றபடி எல்லா வினாக்களுக்குமே ஓரளவு ஆன்சர் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். கண்டிப்பாக நம்ம 50க்கு 40 மார்க் எடுக்க முடியும். அந்த ஒரு நாள் நான் சொல்கிறது தனியாக இந்த 1 டே அப்படிங்கிறது ஏர்லி மார்னிங், அது 4 o'clock இருக்கலாம், 4:30 இருக்கலாம். ஏர்லி மார்னிங்கில் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 10 o'clock உள்ளார நம்ம அந்த ஒரு நாள் முழுக்க பார்ட் ஏவுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணால் போதும். 50க்கு 40 மார்க் எல்லாராலையுமே வாங்க முடியும். 6 to 12 வரைக்கும் படிக்கணுமாங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். படிக்கணும்னா தாராளமாக படிச்சிங்க. ஆனால் நான் சொல்கிறது குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை மட்டும் முழுமையாக நம்ம முதல் அலகு 1லிருந்து நமக்கு இப்போ ஒரு சில அலகுகளை எடுத்திருக்காங்க. நீங்கள் இந்த நியூ புக்கை படித்தாலும் சரி தான், இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பாடப்புத்தகத்தை படித்தாலும் ஓகே தான். சரிங்களா? இப்போ நீங்கள் அதை அலகு 1லிருந்து கொடுக்கப்பட்ட அலகு 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அலகையுமே நம்ம முழுமையாக படிக்கணும். படிக்கக்குள்ள ஒரு நோட்டோ இல்லை பேப்பரை தொகுத்தோ வச்சுக்கணும். நீங்கள் ஹின்ஸ் எடுத்து படித்தா நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு வந்து நினைவுபடுத்தி பார்க்கறது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் அந்த பேப்பர்லேயோ அந்த நோட்லேயோ எழுதி வச்சுக்கிட்டோம்னா அதை நம்ம அடிக்கடி பார்க்கக்குள்ள நமக்கு வந்து அது வந்து ரீகால் பண்ணக்குள்ள ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் புக்கை வச்சுக்கிட்டு நம்ம 10th புக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது செய்யுளாக இருக்கட்டும், உரைநடையாக இருக்கட்டும். 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை வந்து லைன் பை லைன் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாசித்து விடுங்க. அதில் இருக்கக்கூடிய இலக்கணம் வந்து நிறைய பேருக்கு புரியலன்னா புரியக்கூடிய வகையில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேணால் நீங்கள் கீழ் வகுப்புகளை வந்து அந்த இலக்கணம் சார்ந்து உங்களுக்கு புரியலன்னா கீழ் வகுப்புகளை வந்து தேவை ஏற்பட்டால் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக இப்போ பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிரித்தெழுத தெரியணும். சரிங்களா? இப்போ உணர்ந்த அப்படின்னு கொடுத்தாங்கன்னா உணர் கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் உணர்ந்த. உணர்னா பகுதி, இத்துன்னா சந்தி, இந்தானது விகாரம், இத்து வந்து இறந்த கால இடைநிலை, வந்து பெயரெச்ச விகுதி. இதெல்லாம் வந்து அடிப்படையாக பகுபத உறுப்பிலக்கணத்தை வந்து நமக்கு முதல்ல எல்லா வார்த்தைகளுமே பிரித்து எழுத வந்து கற்றுக்கணும். அட்லீஸ்ட் 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளையாவது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதில் புக்கில் இருக்கக்கூடியதுக்கு வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த புணர்ச்சி விதிகள். புணர்ச்சி விதிகள்லேருந்து 2-3 வினாக்கள் கூட கேட்குறாங்க ஒரே பேட்ச்லேயே. அப்போ புணர்ச்சி விதிகள்லாம் மிக எளிமையானது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னா என்னது? இப்போ இக்கு கூட்டல்லாம் அப்படின்னா கான்னு வரும். அது நம்ம ஈஸியாக பிரித்து பார்க்கக்குள்ளேயே நமக்கு வந்து தெரியும். இ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர்வழின் வவ்வும். இந்த மாதிரியான இருக்கக்கூடியது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், தனிக்குறிலுமுன் ஒற்று உயிர்வரின் இரட்டம். இதெல்லாம் வந்து நமக்கு அடிப்படையாக எல்லாத்தையுமே நீங்களாக தனியாக உட்காந்து பாருங்கள். தனியாக தான் பார்க்கணும். நீங்கள் வந்து மற்ற செயல்கள் செஞ்சுட்ருக்குள்ளே பார்க்காதீங்க. ஒரு நாள் மட்டும் தனியாக நீங்கள் தனியாக உட்காந்து புக்கை வச்சுக்கிட்டு நம்ம ரிலாக்ஸாக பார்த்தாலே போதும். நமக்கு எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் உங்களுக்குலாம் தெரியும். கண்டிப்பாக 100% எல்லாருக்கும் தெரியும். ஒரு ரீகால் மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இலக்கண குறிப்பு. பண்பு தொகைன்னா என்ன? பிரித்து பார்த்தால் மெய் விகுதி வரும். வினைத்தொகைன்னா என்ன? முக்காலத்தை உணர்த்தும். அதே போல் ஓமை தொகைன்னா என்னது? இடையில் வந்து போல ஆகிய இந்த இதெல்லாம் மறைந்து வரும். உம்மை தொகைன்னா என்ன? இப்போ 5 6 2 4 உம்னு வரும். அதை வச்சு நம்ம இந்த எண்ணுமையெல்லாம் கண்டுபிடிக்கலாம். உண்மை தொகை கண்டுபிடிக்கலாம். இருபெயரொட்டு பண்பு தொகையாக இருக்கட்டும், ஒரு சொற்றொடராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஓரளவு அடிப்படை வந்து தெரியணும். 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை நல்லா நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கணும். அதே போல் தொழிற்பெயர்னா என்ன? அதில் டெஃபினேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க 10ஆம் வகுப்பு. ஏன்னா அதிலிருந்து நமக்கு வந்து வினாக்கள் வந்து வரும். முதநிலை தெரிந்த தொழிற்பெயர்னா என்ன? இல்லை வெறும் நார்மலாக முதநிலை தொழிற்பெயர் கொடுத்துருப்பாங்க. அதே போல் உயர்திணை அக்ரிணை, ஆண்பால் பெண்பால் பலர்பால், பிள்ளைத்தமிழுக்குரிய அந்த இலக்கம் எல்லாமே நீங்கள் 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை வந்து நம்ம முழுமையாக படிக்கணும். அதே போல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இதுக்கு வந்து முதற் பொருள் உரிப்பொருள் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா தெளிவாக உங்களுக்கு என்ன முறையில் புரியுதோ, ஷார்ட்கட்லாம் வந்து அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு நாமே ஷார்ட்கட் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு மறக்காது. உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள். ஒரு நோட்டில் அவ்வப்போது எழுதி பாருங்கள். அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே 50க்கு 40 மார்க் வந்து கண்டிப்பாக எல்லாராலையுமே வாங்க முடியும். நான் சொன்ன மாதிரி இலக்கணம் வந்து நம்ம ஃப்ளூவெண்ட்டாக எல்லாம் முழுமையாக கற்றுக்கணுன்னாலும் கற்றுக்கலாம். அப்படி இல்லைனாலும் ரொம்ப நமக்கு டெப்த்தாலாம் கேட்கறது இல்லை. அந்த வினாக்கள்லாம் நம்ம பார்க்கும்போதே தெரியுது. ஓரளவு வந்து அந்த 20 மார்க்குங்கிறது ஈஸியாக வாங்கிடலாம். அந்த 2 மார்க் செஷனில் நமக்கு இலக்கணம் சார்ந்து தான் வினாக்கள் அதிகமாக வருது. அதனால் நமக்கு அதுவுமே முக்கியமானது. ஒரு நாள் அப்படிங்கிறது அழகு 1லேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக படிங்க. அவ்வப்போது ரீகால் பண்ணுங்கள். ஒரு அழகு முடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு என்னென்னலாம் அந்த அழகில் வந்தது அப்படிங்கிறத நம்ம ஒரு மைண்டுக்குள்ளே ரீகால் பண்ணலாம். அது மறந்து போச்சுன்னா மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். அடுத்தது 2வது அழகு 2 பார்க்கலாம். அழகு 2 முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு இடைவெளிக்கு அப்புறம் அந்த அழகு 2 ரீகால் பண்ணி பாருங்கள். அப்புறம் அழகு 1 2 சேர்த்து கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். அடுத்து அழகு 3. இதே போல் ஒவ்வொரு இதுக்குமே நம்ம வந்து அந்த டேக்குள்ளார முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிச்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நமக்கு லைஃப் இதுதான். இது ஒரு வாய்ப்பை விட்டால் இனிமேலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அப்படிங்கிறதுக்குள்ள கண்டிப்பாக நம்மளால் ஒரே ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு முடிச்சிட முடியுங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? ஏன்னா மேஜரில் படிக்கிறது வந்து நிறைய இருக்குது. இதில் வந்து நம்ம 50க்கு 50 எடுத்தோம் ஒன்றும் பெரிய பலன் இல்லை. நம்ம எலிஜிபிலிட்டி மார்க்கை விட அதிகமாக எடுத்தால் போதும். அப்படிங்கிற பட்சத்தில் மேஜரில் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா சிலபஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது.
உங்களுக்கு மட்டும் இல்லை, தேர்வு எழுதக்கூடிய எல்லாருக்குமே நியூ சிலபஸ் தான், எல்லாருக்குமே ஹார்டாக தான் இருக்கும். அதனால் வந்து படிக்காத இருக்க தேவையில்ல. நம்ம மேஜரில் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகே அந்த பார்ட்டுமே நமக்கு முக்கியமானது தான். அதனால தான் சொல்கிறேன், பார்ட் ஏ வந்து ஒரு பெரிதாக எடுத்துக்க வேணாம். அதே நேரம் அலட்சியப்படுத்திடக்கூடாது. கொஞ்சம் நம்ம ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள்லாம் இந்த ஒரே ஒரு நாள் நான் சொல்கிறேன்ல, அதில் நம்ம வந்து நீங்கள் உங்ககிட்ட இருக்கும் கொஸ்டின் பேப்பர்லாம் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் படித்து முடிச்சுட்டு பாருங்களேன். 10th புக்கை படித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கொஷினுக்குமான ஆன்சர் தெரியும். அப்படி தெரியலனாலும் கவலைப்பட தேவையில்ல. மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அந்த ஒரு நாளுக்குள்ளார நம்மளால் 50க்கு 40 மார்க் வந்து எல்லாராலுமே வாங்க முடியும். கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கணும். சும்மா தேர்வுக்காகலாம் படிக்க வேணாம். இன்ட்ரெஸ்ட்டோடு படித்தா தான் நமக்கு வந்து மேலும் அடுத்த டாப்பிக்கு போகலாம், அடுத்த அழகு போகலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். நீங்கள் சும்மா ஏதோ பேருக்கு படிச்சிங்கன்னா ஒன்றுமே அது மாதிரி வராது. அதனால் இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா போதும். ஒரு நாளில் கண்டிப்பாக எல்லாராலுமே முடிச்சிட முடியும். அதோடு நம்ம விட்டுட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி வேணால் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம மேஜரில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு விரைவாக இந்த பார்ட் ஏவுக்கு வந்து முடிச்சுட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இடையில எப்பயாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே போல் இந்த வருஷமும் வேறு ஏதாவது நமக்கு கொஷின் பேப்பர் கிடைச்சாலுமே உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் முடிந்த அளவுக்கு இப்போ வரவிருக்கக்கூடிய இந்த முதுகலை ஆசிரியர் தேர்வை உங்களுக்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு என்னுடைய சார்பாக மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி.